அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜோதிடத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக கருதுகிறாங்க. 2:45 to 3:45 தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு உஷத்காலம். அதுதான் பிரம்ம முகூர்த்தங்கிறது. அது மாதிரியே ஆனால் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா, நாம் தான் செவ்வாய் வருவாய் வருவாய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி கொஞ்சம் அந்த பக்கம் வடக்கு நோக்கி போய் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் என்பது மங்கள்வார். ஒரு நிலம் பதிவு பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கோ ஒரு பார்வையிடுறதுக்கோ அதுக்கு செவ்வாய் நல்ல நாள். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நற்றுணையாவது நமசிவாயமே. பக்தி கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். பொதுவாகவே இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை பற்றி சில செய்திகள் நான் உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜோதிடத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக கருதுகிறாங்க. அபிஜித் முகூர்த்தம்னா என்ன? இது ஒரு நாளினுடைய நடுப்பகுதி, அதாவது மதிய நேரம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக சூரியோதயம் முதல் அஸ்தமனம் வரை உள்ள நேரத்தில் நடுப்பகுதியில் இருக்கும். இது சுமார் தோராயமாக ஒரு 48 நிமிடங்கள், 24 நிமிடம் முன்னாடி, 24 நிமிடம் பின்னால். அப்போ 12 மணியை நீங்கள் மையமாக வச்சுக்கோங்க. அப்படி பார்க்குற போது ஒரு தோராயமாக 11:45 மேலே 11:25 இந்த முகூர்த்தம் வரும். இந்த முகூர்த்தத்தினுடைய அவசியம் என்ன? இதனுடைய பலன் என்ன? இது என்ன மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற செய்திகளை உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்கிறோம். பெரும்பாலும் இதை நம்ம தினசரி கேலண்டரில் இது போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்கலாம், அல்லது நீங்கள் ஒன்றுமே யார்கிட்டையுமே கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ஒரு தோராயமாக 11:45 to 12:20, 12:24 இந்த முகூர்த்தம் வரும். சரி, இந்த முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இது பொதுவாகவே நீங்கள் காலையில் உஷத் காலத்தில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஒரு 2:45 to 3:45 தான் ஆக்சுவலாகவே பிரம்ம முகூர்த்தம். நாம்ளாம் இப்போ காலப்போக்கில் என்ன சொல்லிட்டோன்னு கேட்டேன்னா, சூரியோதயத்துக்கு முன்னால் காலையில் 4 மணியிலிருந்து 5:30, 5 சூரியோதயம் ஒவ்வொரு தட்சிணாயன உத்தராயத்தமே மாறுபடும் இல்லைங்களா. அதை கால்குலேட் பண்ணி நம்ம 4 to 6ன்னு வச்சுக்கிறோம். அது தட் இஸ் நாட் ஏ அக்யூரசி. 2:45 to 3:45 தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு உஷத்காலம். அதுதான் பிரம்ம முகூர்த்தங்கிறது. அது மாதிரியே அதுக்கு என்ன பலன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இந்த அபிஜித் முகூர்த்தத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய வாழ்வின் வளம் பெறத்துக்கான ஒரு வழிகாட்டல். இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இது ஒரு மிக சிறந்த சுப முகூர்த்தம். பஞ்சாங்கத்தில் நல்ல நேரம் இல்லைன்னா கூட இந்த நேரத்தில் நீங்கள் சில நிகழ்வுகள் மேற்கொள்கிறதுக்கு இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையாக இருக்கும். சனிக்கிழமை மேக்ஸிமம் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் பொதுவாகவே நாள் ரீதியில் அமையாது. பட்டு கரணம் மற்றும் திதி மற்றும் யோகம் இதை அடிப்படையில் பார்த்து சில நிகழ்வுகள் அதுக்கு தகுந்ததை செய்யலாம். எல்லா நாளும் எல்லா நிகழ்ச்சிகளும் செய்ய முடியாது. ஆனால் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா, நாம் தான் செவ்வாய் வருவாய் வருவாய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி கொஞ்சம் அந்த பக்கம் வடக்கு நோக்கி போய் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் என்பது மங்கள்வார். மங்களமான நாளைத்தான் நாம் சொல்கிறோம். நமக்கு என்னமோ நம்மளுடைய அட்மாஸ்பியர், நம்மளுடைய சூழ்நிலை செவ்வாயை முக்கியத்துவம் தரதில்லை. ஆனால் செவ்வாயிலும் சில நேரங்களில் என்ன பண்ணுறோம், நல்ல நிகழ்வுகள் செய்கிறோம். தங்கம் வாங்கிறதுக்கு அருமையான நாளுங்க செவ்வாய். ஒரு நிலம் பதிவு பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கோ ஒரு பார்வையிடுறதுக்கோ அதுக்கு செவ்வாய் நல்ல நாள்.
அதே மாதிரி உங்களுக்கு வைத்திய ரீதியாக ஒரு மருத்துவரை பார்க்கணும், மருந்து மேற்கொள்ளணும், அதுக்கு சில நேரம் காலங்கள்லாம் நீங்கள் அஸ்ட்ராலஜிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கான பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் என்பது அங்காரகன். நமக்கு செவ்வாய் ஸ்தலம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில், நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான். அப்போ எல்லா நாளுமே மோசமான நாளும் கிடையாது. எந்தெந்த நாளில் எந்தெந்த இதை செய்யணும் அப்படி பார்க்குற போது ஒரு நாளைக்கு நீங்கள் அவசியமாக இந்த வேலை செஞ்சே ஆகணும், இதுக்கு விட்டால் வாய்ப்புகள் போயிடும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் அபிஜித் முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கலாம். அப்போ பஞ்சாங்கத்தில் நல்ல நேரம் இல்லாத போது கூட இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இந்த அபிஜித் முகூர்த்தம் ரொம்ப பயனாக இருக்கும். பல சாஸ்திரங்களில் இது பார்த்தீங்கன்னாக்கா சர்வ காரிய சித்தி தரக்கூடிய நேரம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி டயத்தில் நீங்கள் எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எந்தெந்தமான வேலைக்கு நீங்கள் இதில் பயன்படுத்தலாம். 1, புதிய வேலை தொடங்குதல். 2, வணிகம் ஒப்பந்தம் ஆரம்பிப்பது அல்லது அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போடுறது. கல்வி பயணம் தொடங்குவதற்கு இது அருமையான நேரம். வீட்டு வேலைகளில் சிறிய அளவில் ஏதாவது பண்ணணுன்னா இந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளில் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் அழைக்கணும், நல்ல நேரம். ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், புதன்கிழமை 12 to 1:30 ராகு காலம். அப்போ போய் நீங்கள் வந்து என்ன சார் ராகு காலம் வந்துடுதுன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 11:45 to 12க்குள்ளே அவங்கள ரிசீவ் பண்ணுங்க, வீட்டுக்கு அழைங்கோ, இல்லை அது ஒரு சந்திப்பு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் 1/4 மணி நேரம் அப்படி இருக்குது. இது மாதிரியான காலகட்டத்தில் நாம் அந்த அபிஜித் நேரம் அபிஜித் முகூர்த்தத்தை பார்த்து பலன் பெறலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் நான் தெரிந்து கொண்ட வகையிலையும் நேயர்களுக்கு ஒரு பலனளிக்கிறதுக்காக சொல்கிறோம். அப்போ இதில் எதை தவிர்க்க வேணும்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்கும், அப்போது ஒரு ப்ராஸ் இருந்தால் ஒரு கான்ஸ் இருக்கும். அப்போ இது எதுக்கு தவிர்க்கணும், திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு, திருமணம் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் இதை நீங்கள் தவிர்க்கணும். அதே மாதிரி பெரிய ஹோமம் யாகம் இதெல்லாம் இந்த நேரத்தில் தவிர்க்கணும். இப்போ ஒரு உதாரணமாக சூரிய உதயம் 6 மணிக்கு இருக்குது, அப்போ சூரிய அஸ்தமனம் 6 மணி இருக்குது, அப்போ அந்த நடுப்பகுதி 12 மணி. இது சப்ஜெக்டுடைய சூரிய உதயம் அண்டு சூரிய அஸ்தமனத்துக்கு அடிப்படையில் 5 நிமிஷம் 2 நிமிஷம் முன்ன பின்னா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி தட்சிணா இன்னொரு நாளுக்கு தகுந்த மாதிரி சூரிய உதயங்கள் மாறும், அதே சூரிய அஸ்தமனமும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ அபிஜித் முகூர்த்தம் ஒரு தோராயமாக 12 மணிக்குங்கிற போது அப்போ 11:36 to 12:24 நேரம் கொஞ்சம் சுமாராக நல்லதாக பலன் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது தினமும் மாறக்கூடியது. உங்கள் ஊருக்கான சூரிய உதயம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அபிஜித் முகூர்த்தம் என்பது நமக்கு பலனளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் மற்றது எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. எப்படி வாஸ்து நம்ம வந்து ராகு காலத்தில் இருந்தாலும் வாஸ்து கால் போடுறோம். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லி இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து நாளில் 3 வாஸ்து நாள் வந்து ராகு காலத்தில் வருது. அப்போ ராகு காலம் வாஸ்து இல்லைங்கிற போது நம்ம தவிர்த்தரமா ஒவ்வொன்றுக்கும் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. விதிவிலக்கை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சிறப்பாக எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் இருந்து இதெல்லாம் துவங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வாழ்வுக்கு வளம் கிடைக்கும். சரி, இப்போ நிறைவாக ஆலயம் பற்றி ஒரு செய்தி. இன்று ஒரு ஆலயம் அறிவோம். இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம், ஒவ்வொரு தரமும் ஒரு ஆலயத்தை குறிப்பிடுறதுக்கு வழக்கம். இப்போ இந்த ஆலயம் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் சாலையில் அமைத்திருந்து கொள்கிற திண்டல் மலை வேலாயுத சாமி திருக்கோயில். இதில் ஒரு அமைப்பு பாருங்கள், ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலாம், அல்லது அந்த நீங்கள் கூகுளில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இந்த கோவில் அமைப்பு பார்த்திங்கனாக்கா நல்ல ரம்மியமான ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சின்ன குன்று, முருகன் அப்படியே கிழக்கு நோக்கி ஈரோடு நகரத்தை நோக்கி காட்சி தருகிறார். அப்போது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு வழிபாடு செய்வாங்க. செவ்வாய்க்கிழமை நண்பகல் மதியம் ஒரு 11 மணியிலேருந்து 12 மணி வரை திரிசதை, அப்போது அந்த அபிஷேகம் அந்த அர்ச்சனை அதில் நீங்கள் கலந்துக்கிட்டேன்னாக்கா உங்களுக்கு வாழ்வு வளம் பெறத்துக்கான வாய்ப்புகளே முருகன் கொடுப்பார் என்ற ஒரு
நம்பிக்கை நடந்துகிட்ருக்கு. நானும் அதெல்லாம் பார்த்து நாங்களும் வந்து கலந்துட்டு சில பலன்கள் கொடுத்துருக்காரு முருகன். முருகன் இல்லாவிட்டால் மூவுலகம் எதப்பா. அப்போ அந்த திருச்சதையில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வரளி பூ இருக்குது பார்த்தீங்களா, செவ்வாய்க்கிழமை சிகப்பு செவ்வரளி, அதுதான் அங்கே விசேஷம். அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற போது உங்களுக்கு ஈரோடு பக்கம் போகிற போது நீங்கள் திண்டல்மலை முருகன் வேலாயுத சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். அருமையான ஒரு ஸ்தலம். இது மாதிரி புதிய புதிய தகவல்களோட அடுத்த பதிவில் உங்களுக்கு ஒரு நேரம், யோகம், கரணம் இது மாதிரி சொல்லலாம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நேயர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.